கலைஞர்கள் வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு அரசியல் அரட்டையில் உங்களை சந்திக்கிறோம். நான் அனுராஜ், என்னோட இணைந்திருப்பவர் கலைஞர் பிரதம ஆசிரியர் பிரேமானந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேர்களே. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் அடசிக்கு முதல் காய்ச்ச விஷயம் விடவலைக்கு பிறகு நாங்கள் திரும்ப தொடங்கிக்கல மாவே ஐயாண்ட மரணத்தோட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது தாண்டின ஒரு அரசியல், அவருடைய மரணம் வந்து அரசியலில் நிறைய ஒரு ஒரு அதாவது தேசிய அரசியலாக இல்லை, தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய அரசியல் வட்டத்தில் கட்சிகளிடையே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவற்றை இறுதிக்கிரியைகளே சில அப்போ அதை பேஸ் பண்ணி கொண்டு பெரிய நிறைய விஷயங்கள் கதைக்கப்பட்டிருக்கு. அதில் அந்த டக்குன்னு அந்த சில இன்டர்வியூஸ் பார்த்தேன். அதில் பார்க்கல கட்சி தலைவர்கள் இல்லாட்டி கட்சி பிரதிநிதிகள் இருந்த இன்டர்வியூஸ் அதில் பார்க்கல எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துட்டு சொன்னால், மரணத்தை தொடர்பு படுத்தின ஒரு இன்டர்வியூ வந்து சிரிச்சு விட்டேன். 2-3 பேர் இருந்தார் அதில் ஃபோனை வச்சு ஒன்று கேட்கல. என்னென்னு கேட்டால், இந்த ஆடு நனைதல் ஓன ஆளுகிற கதையாகத்தான் தமிழரசு கட்சி இப்படி பிரச்சனையாக போச்சு, தமிழரசு கட்சி இந்த தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னு தமிழரசு கட்சிக்காரன் நினைக்கிறேன். மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து இல்லை, இவ்வளவு நாள் தமிழரசு கட்சியெல்லாம் ஒரு கட்சியான காட்சிக்கு வந்தவர்கள் இல்லை. அது தொடர்பாக சட்டியான கரிசனைய தெரிவிக்கிறாங்க. அவருடைய இறுதிக்கடங்குகள்ல உரையாற்றின தலைவர்களுமே அப்படிதாங்க. அவர்கள் வெளிப்படையாக சொல்லலைன்னா ஒரு வரியில இந்த திரைப்படத்தின் ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி மாவையே கொன்று விட்டார்கள். இதுதான் ஸ்டோரி, இதுதான் அந்த ஒன்லைன். அவருடைய உரையினுடைய சாராம்சத்தை ஒரு வரியில சொன்னா மாவையே கொண்டு கட்சிக்காரரே மாவையே கொண்டு. அதுல என்ன உண்மையான விஷயம் சொன்னா, நீங்கள் உண்மையிலேயே இப்ப தமிழரசு கட்சி இல்ல உலக பிரச்சனைகள் இருக்குது சொன்னா நீங்க சந்தோஷப்படலாம். என்னதான் இருந்தாலும் கம்பெடிட்டர் தான் உங்களுக்கு சரிதானே. இது கிட்டத்தட்ட நீங்கள் அப்படிதான் செய்றீங்க. நீங்கள் உண்மையா தூர நோக்கோட தேசிய நலனில் நாங்கள் இல்லை அப்படி எல்லாம் இல்லை. அது அப்படி அவையிலே சொல்ல தயாரில்லை சரிதானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு போட்டியா இருக்கிற கட்சி இப்படி 4-5 பிரிஞ்சு சிக்கி சின்ன பாதுன்னு சொன்னா இன்னொரு பழம் குளத்தை குழப்பி விட்டா இல்லை குளத்தை குழப்பினா மீன் பிடிக்கிறது அந்த அந்த அதே மாறி காய்க்கிறேன் சொல்லிக்கல அப்படி கரிசனை காட்டுறது. இந்த மாதிரி இப்படியான தமிழ் தலைவர்கள் எங்களுடைய இருக்கக்கூடிய இந்த தமிழ் தலைவர்கள் இல்லை தமிழ் கட்சிகள் வந்து இப்போ இன்றைக்கு நாங்கள் ஆக்சுவலி இன்றைக்கு கதைக்கிறதுக்கு நான் ஜோதிச்சு வச்சிருந்த விஷயம் வந்து இது இல்லை. நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இன்றைக்கு எலெக்ஷன் நடக்கும். இப்போ டெக்னிக்கலி பார்த்தோம்னா இன்னொரு 1 மாதத்துக்கு எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கூட எல்லாருமே அந்த கட்சிகளும் இருக்கிறாங்க. ஆனால் எந்த அசமாற்றம் இல்லை. அது தொடர்பாக செய்ய வேண்டிய அரசியல் இல்லாதனாலதான் மாவட்ட சட்ட வீட்டில் அரசியல் செய்யணும். ஓகே, இல்லை அவர்களுக்கு உண்மையாக அரசியல் தெரியலை என்றதான் உண்மையிலேயே. அவர்களுக்கு நாங்கள் முதலெல்லாம் காய்ச்சிருக்கிறோம். இந்த எங்களுடைய தலைவர்கள் வந்து தங்களுடைய அடுத்த கட்ட கட்சி வாரிசுகள் இல்லாட்டி அடுத்த கட்ட தொண்டர்கள் அடுத்த கட்ட உறுப்பினர்கள்ட்ட வந்து சரியான அரசியலை கடத்த இல்லை, அவர்களை எடியூகேட் பண்ணலாம் கலப்படும். இப்போ பார்க்க யாரையும் தெரியாத சொல்றதுக்கு அல்ல, அது உண்மையானதுதான். போருக்கு பிறகான அரசியல் என்றது எப்படி இருந்தது என்றால், போருக்கு பிறகு நாங்கள் தமிழர்கள் மிக பலவீனமான ஒரு நிலையை உணர்ற ஒரு இடத்துல இருந்தோம் சரிதான். அந்த இடத்துல இருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த மீண்டு வருகைக்காக செய்யப்பட்ட அரசியல் என்பது என்னென்றால், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர்களை நாங்கள் உடனடியாக எங்களுடைய எதிரிகளாக நிலைநிறுத்தி அவர்களுக்கு எதிராக அரசியலை செய்கிறது தான் நாங்கள் செய்து வந்த அரசியல். அவர்களும் அதை விட்டு கொடுக்காம அந்த பக்கத்தில் தங்களுடைய சிங்கள மக்கள் பக்கத்தில் தங்களுடைய அரசியல் மதிப்பை உயர்த்தி கொள்றதுக்காக இவர்களை எதிர்க்கிறத ஒரு விதத்துல மகிழ்ச்சியோட அதுவே தங்களுக்கான ஒரு அங்கீகாரமான தகுதியாக வளர்த்து கொண்டு அதை செய்தார். இவர்கள் இங்கேருந்து தீப்பந்தம் கொண்டு அதை நெய் ஊத்தி கொண்டு இருந்தவர். இவர்களுக்கு அரசியல் செய்யறது இலகுவா இருந்தது. அவர்கிட்ட குழந்தை பிடிச்சாச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செய்யுது.
அந்த வகையிலே உங்களுக்கு தான் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே இவர்களோட கூடியிருந்த காலத்துல கூட அவரும் இதே வேலை செய்து கொண்டேதான் இருந்தவர், நெய் ஊத்தி கொண்டேதான் இருந்தவர், எரியக்கூடிய மாதிரி அங்கங்க செயல் அவரை சுத்தி இருக்கிற ஆட்கள் அதை செய்வினா அவர் கண்டுகொள்ளாம இருப்பார். அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜி வித்தியாசம், விஷயம் ஒன்றுதான். அப்ப ஒரு எதிர்ப்பு அரசியலை செய்து வந்தார். தொடர்ந்து நாங்கள் 75 வருஷமா எதிர்ப்பு அரசியல்லாம் செய்து வர்றோம். இந்த கடந்த 15 வருடங்கள்ல நிகழ்ந்தது என்னென்றால் அவர்கள் செய்யறதுக்கு எதிர்வினையாற்றும் அரசியல் மட்டும்தான். அதாவது கொழும்பு என்ன செய்யுதோ அதற்கு எதிர்வினையாற்றும் அரசியல் ஒன்றுதான் முன்னெடுக்கப்பட்டது. இது மாதிரியான ஒரு அரசியல்ல இருந்து மக்களை திசை திருப்பி எங்களுக்கான ஒரு அரசியலை உருவாக்கி இதை நோக்கித்தான் நாங்கள் முன்னோக்கி போக வேண்டும் என்ற ஒரு அதுக்கான வடிவத்தை கொடுத்து அதுக்காக உழைத்து கட்டமைத்து எல்லாத்தையும் செய்தவர் எஸ்.ஏ.வி. செல்வநாயகம். தந்தை செல்வா அதை செய்தார். ஆனா தந்தை செல்வா செய்து கொண்டு வந்த அரசியல் ஒரு கட்டத்துல நிறைவு பெற்று அதுக்கு ஒரு ஆயுத போராட்டம் வந்து அந்த போராட்டமும் ஒரு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட ஒரு சூழல்ல பிறகு வந்தவர்களுக்கு திடீரென்று அவர்கள் அரசியலுக்குள்ள நுழைஞ்சதும் அவர்களுடைய பொறுப்பு திடீரென்று அந்த பொறுப்பு வந்து அவர்கள் தலையில விழுந்ததுக்கு பிறகு அவர்கள் செய்ததெல்லாம் வந்து எதிர் வினையாற்றல் அரசியல். அங்க என்ன இருக்கோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மற்றவர்கள் வந்து ஆயுத குழுக்கள்ல இருந்து அரசியல் கட்சிகளாக கன்வெர்ட் வந்தவர்கள் அப்படி சொல்ல முடியாத, அதை இன்னும் இல்லாட்டி அதை இன்னொரு வழியில சொன்னா அரசாங்கங்களோட சேர்ந்து இருந்தவர்கள். ஆகவே அவர்கள் சரி. ஆனா இப்ப தமிழரசு கட்சி என்ன செய்யுது என்ற கேள்வி இருக்கு, காங்கிரஸ் என்ன செய்யுது என்ற கேள்வி இருக்கு. அவர்களும் ஒண்ணும் செய்யலை என்ற நிலைமையில தான் இருக்கணும் இல்ல. எதிர்ப்பு அரசியல் இடத்துல அவர்கள் எதை நோக்கி நாங்கள் போறோம் என்று கேட்டீங்கன்னா தமிழ் மக்களுக்கும் தெரியாது, அரசியல் தலைவர்களுக்கும் தெரியல. சமஷ்டி என்றது ஒன்றை சொல்லினோம், அதை அவர் சொன்னது. ஆனா சமஷ்டியை நோக்கி எப்படி போறீங்க? தந்தை செல்வா சொல்லும் போது அவர் காங்கிரஸ பிள்ளை என்று சொன்னார், அது தவறானது என்று சொன்னார். அதுக்கு பதிலாக தான் ஒரு கட்சியை உருவாக்கினார். இந்த கட்சியினுடைய கொள்கை இந்த சமஷ்டி தான், இதை நோக்கி அடைகிறது தான் அதற்குரிய வழி என்று சொன்னார். அதனுடைய பாதை என்னவோ அதுல போனார், அவர் பேசினார், ஒப்பந்தங்கள் போட்டார், சரி வரையில். அதுக்கு பிறகு கடவுள்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு போய் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒரு கூட்டணியை உருவாக்கினார், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை உருவாக்கினார். இதெல்லாம் செய்யறார். அப்ப அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. அந்த விஷனை நோக்கி போறதுக்கான ஒரு பாதையையும் அவர் தனக்கு தெரிஞ்ச வகையில வடிவமைக்கிறார். ஆனா இவர்கள் அவர் சொன்னதை பிடிச்சி வச்சு தொங்கி கொண்டிருக்கணுமே தவிர அதுக்கு பிறகு இதை எப்படி முன்னெடுக்கிறதுன்றதுல எதுவும் இல்லை. அப்ப அவர் ஒரு எதிர்வினையாற்றல் அரசியலை செய்து கொண்டு வந்த நிலையில இப்ப என்ன செய்யறதுன்னு அவர்கள் தெரியாத ஒரு முடக்க நிலையில இருக்கு. பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்த ரெண்டும் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன அரசியல் பேசிக்கணும் என்று கேட்டா ஒன்றும் இல்லை. செத்த வீட்டுல அரசியல் செய்யணும் என்றதை தவிர அது வழக்கமானதானே. பல வீடுகள்ல நடக்கிறது இந்த பங்காளி சண்டை அங்காளி சண்டைன்ற அது மாதிரி ஒரு சண்டையை இப்ப பேனர் அடிச்சோட்டி. எனக்கு என்னடா ஒரு தலைவர் மாவை சேனாதிராஜா என்றவர், அவர் மீது விமர்சனங்கள் என்ன இருந்தாலும் மதிக்கப்பட்டு மக்கள் தலைவனாக ஒரு சரியான அஞ்சலியோட வழியனுப்பி வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தலைவரை ஒரு குடும்ப தலைவனுடைய இறப்பாக சுருக்கி அதுக்குள்ளேயும் 4 வீடுகளுக்கு சண்டை உள்ள மாமன் மச்சான் இருக்கிற இடம் மாதிரி அதை விச்சல் விடுங்களாக்கி அது இன்னும் சுருக்கி அப்படி நீங்க சுருக்க என்ன நடக்கும்னா வெளியில இருந்து பாக்குறவர்களுக்கு சும்மா இருக்க போய் தலையை காட்டிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து மக்களை இன்னும் விலக்கி வைக்கிற வேலையை தான் பார்த்ததே தவிர அவருடைய இறப்பை நாங்கள் ஒரு மக்கள் எழுச்சிக்கான மீண்டும் ஒரு கட்டமைக்கிறதுக்கான ஒரு இடமா குறைஞ்ச ஒரு கௌரவமான வழியெழுப்பலாம் கூட அதை செய்யணும். கட்சி அதுக்கு மேலேயுமே போயிருக்கோம்னா அது கருணாநிதிக்கு இல்லாத ஒரு விமர்சனமா அவர் மீது வைக்கப்படாத தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில இருந்து அரசியல் வாழ்க்கை வரைக்கும் அவர் மீது எந்த விமர்சனம். ஆனா அவருடைய இறப்புன்றது எப்படி நிகழுது? ஜெயலலிதா குற்றவாளியாக ஆரம்பிக்கும் போது கூட அதன் எச்சில இருந்து தீர்ப்பு அறிவிக்கப்படுறது கொஞ்சம். ஆனா அவருடைய மரணம் எப்படி நிகழ்த்தப்படுது, அது எப்படி நடக்குது? இங்க அது நடக்கல, யோசிக்கவே இல்லை.
இல்லை அதான் சம்பந்தர்கள் சரி நீங்க சம்பந்தம் இல்லையா பாடம் படிச்சிருக்கலாம். சம்பந்தர்களுடைய இறப்புன்றது நீங்க நீண்ட காலத்துக்கு பிறகு நிகழ்ற ஒன்று சரி எதிர்பார்க்காத ஒன்று கூட சொல்லிக்கொள்ளலாம் வேணும்னா. இது அவற்றில் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்றீங்கள், பாடத்தை கற்றுக்கொள்றீங்கள். இவருக்கு நாட்களும் இருந்தது. நீங்க இப்ப தெளிவாக எல்லாத்தையும் அது எதுவுமே இல்லை. அதை ஒட்டி மக்கள்கிட்ட போய் அரசியல் செய்யறதுக்கு பதில் செத்த வீட்டுல நின்று கொண்டு அரசியல் செய்யறது, செத்த வீட்டு அரசியல் செய்யறதுதான் அவர்கள் செய்தது. அதெல்லாம் நடந்த பாயிண்ட் பிளாங்க் இவர்களுக்கு தலைவர்களுக்கு தெரியல அரசியல் செய்ய. அவர்கள் உண்மை அவர்களுக்கு அரசியல் படிப்பிக்க வேண்டிய இப்ப இதுக்கு அவர்கள் என்னன்னு பதில் சொல்லுவீங்கன்னா அப்ப அதே 2 பேரையும் வந்து அரசியல் செய்ய சொல்லுவீங்களேன்னு சொல்லுவீங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்குது, அதைத்தான் அவர்கள் செய்யணும். இப்போ அவர்களுக்கு இருந்து இதுக்கு இன்டர்வியூ கொடுக்க டிவிக்கு முன்னுக்கு இருந்து இல்லாட்டி கமலாக்கு இன்டர்வியூ கொடுக்க தெரியலன்னு சொன்னா அது நீங்கள் அது மட்டும் நீங்களா தொழிலாவே செய்யறீங்க அரசியல் தொழிலாளி. உங்களை யாரும் கட்டி இழுத்து தலைமை நீங்கள் நாங்கள் தலைமை தாங்கிறோம், உங்களை பிரதிநிதியாக தெரிவு செய்யுங்க, நாங்கள் இது எல்லாத்தையும் போய் செய்யறோம், செய்து முடிப்போம். இப்ப அது இல்லை இது இல்லைன்னு சொல்றோம். அதனாலதான் நாங்கள் இவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்க வேண்டி இருக்குதே தவிர ஏன்னா நீங்கள்லாம் நாங்கள் வழிகாட்டுறோம் என்று வந்தவர்கள். நீங்கள் வழியை காட்டி கொண்டு சிம்பிளா நான் என்ன டக்குனு இன்டர்லாம் பண்றேன்டா. இப்ப எங்களுக்கு பத்திரிகையில ஒரு எழுத்துப்பிள்ள வருது, இல்லாட்டி செய்தியிலே ஒரு தவறு வருது. அவரால் கேள்வி கேட்டால் நாங்கள் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் இந்த எழுதுகள் கேட்க போகிறோம் இல்லை தானே பிள்ளை கேட்டால் பிள்ளை ஏதோ பிள்ளை விட்டோம் திருத்தம் ஏதோ தான் வச்சு கொடுக்குறது. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க வந்திருந்து ப்ரூஃப் பண்ணி தான் கொண்டு கேட்கலாம். அவர்களுக்கு வாசிக்கலாம் பிள்ளை தெரிஞ்சா வாசகரா தான் சொல்ல முடியும். அது மாதிரி இப்போ நாங்களும் எடுத்துல அதான் அது அந்த குணம் தான் அவர்களை வளர ஆரம்பிச்சு. அதான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த அளவுதான் அந்த மட்டம்ன்றதுனால சிக்கலா இருக்கு. ஆனா அரசியல் இல்லை என்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு தோல்விய அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. நாங்க முதல்ல ஒரு எபிசோட்ல இதை பற்றி பேசியிருக்கோம். ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்றதை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து முன்னேறி இருக்க வேண்டும். சரிதானே? அதுக்கான காரணங்களை கண்டறிந்திருக்க வேண்டும். 2 வகைகள் இதுல இருக்கு. அடிப்படையில தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை அடிப்படைகள்ல பார்த்தா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சின்ன டிடிஎன்னையும் தமிழரசு கட்சியும் 2 பெற்ற வாக்குகளை கூட்டி இருந்தால் இன்றைக்கு என்பிபி யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கிலேயோ பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்களை விட அது அந்த ஆசனத்தை மாறி தலைகளாக கைப்பற்றிருக்கலாம். அவர்களுக்கு ஒன்றும் இவர்களுக்கு முன்னுமாக வந்திருக்கலாம். அதே காங்கிரசும் சேர்ந்திருந்தால் இன்னும் கூட அந்த ஆசனங்கள் வந்திருக்கலாம், இல்லாம போயிருக்கலாம். இன்றைக்கு பார்லிமெண்ட்ல அவமானப்படுத்தி வச்சுக்கிறாங்க. சரி, அப்ப அந்த மாதிரி அது எண்ணிக்கை அடிப்படையில இருக்குது. அப்படி இல்லை, சரி உங்களால் அது முடியல, நீங்க தனித்தனியா எங்களுக்கு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, கோட்டை இருக்கு, கொடி இருக்குதுன்னு கிளம்பினீங்க. அப்படி கிளம்பின நீங்கள் குறைந்தபட்சம் அதுல உங்களால் அடைய முடியல. அப்ப அதுக்கு அடுத்த தேர்தலையாவது நீங்கள் அதை அடைகிறதுக்கான முழு முயற்சி எடுக்கணும். அப்படி எதுவுமே இல்லையே உங்கள்கிட்ட. அப்ப நீங்க என்னதான் அரசியல் செய்யணும்? சும்மா இருந்து ஊடகங்களுக்கு எங்களுக்கு தேசிய அரசியல் சமஷ்டி வேணும், ரமை, தன்னாட்சி, சொற்களை அப்படி அங்கங்க பூசி மொழி அப்படி போட்டு தேசியம், தமிழ் தேசியம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் எலெக்ஷனுக்கு போய் வாக்கு கேட்பீங்க. அரசியல் அதுதான் சொல்லப்பா. அந்த 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 இடத்துல இருந்து சொல்றத கூட நான் சனத்தை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கா சொல்லுவோம், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு பொக்கட் மீட்டிங்ல சொல்லுவோம் கூட இல்லை. அதோட அளவு எழுதி போட்டு ஒன்றில் அப்படியா இருக்கா அப்படின்னா இல்லாட்டி தனக்கு தெரிஞ்ச 2 ரிப்போர்ட்டர் அவர் எல்லாமே கை கொண்டு அடுத்தது ஒரு ப்ளஸ் ஊடக சந்திப்பு ப்ளஸ் மீட் 2 மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி போட்டு அதுல இருந்து சொல்லி போட்டு முடிக்கிற. நீங்கள் உங்களோட தேவை மக்கள்கிட்ட போய் சேரணும். நீங்க கடைசி நேரத்தில் போய் நான் அதை செய்யணும், மக்கள்கிட்ட நீங்க அரசியல் செய்யணுமே. இப்போ நாங்கள் முதல்ல ஒரு எபிசோட்ல சொன்னாங்க, எதிர்கட்சிகள் அந்த தோல்வியால துவண்டு போய் எதிர்த்தரப்பு அரசியல் என்ற ஒன்றை கைவிட்டுட்டது.
ஆனா இன்னைக்கு அதுல இருந்து அந்த கட்சிகள் மீண்டும் அதுக்கான திருப்பி அடிச்சு ஒரு சபாநாயகர பதவி விலக வச்சு என்று சொல்லி அது தொடர்ச்சியா ஒரு அரசியலை செய்யுது. மற்றது உண்மையா இந்த இந்த வரப்போற உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்கொள்றதுக்கு 2 மாதத்துக்கு முதலே தயாரிக்கிறாங்களுக்கான திரும்ப ஒரு மீள் அமைப்பு திரும்ப இதை செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லாம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யற அளவுக்கு கூட வேலையோட ஒரு அதை பற்றி கதைக்கிற அளவுக்கு, அதாவது இப்ப சரி இதுதான் யானையும் இது இருந்தான் டெலிஃபோன் தான் திரும்ப செய்யற போதுன்னு பார்த்தா அப்படி இல்லை. இவர் மனித கூட செய்யறது கூட ஏதோ அது நடக்குமா நடக்காத இருந்தா தாண்டி அதுக்கான முன்னெடுப்பு இல்லாட்டி அது ஒரு டாக்ஸா இருக்கு. எதிர்கொள்றது எப்படி என்றதுக்கு அவர்கள் ஆயத்தமாக ஒரு வழியில. அதை விட எதிர்ப்பு அரசியலை செய்கிறார்கள். எல்லாத்தையும் பேச தொடங்கினோம். IMF பற்றி பேசினோம், அரசியலையை பற்றி பேசினோம், மஹிந்தவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்றதை பற்றி பேசினோம், பாதுகாப்பை குறைச்சாச்சுன்றதை பற்றி பேசினோம், வீட்டுல இருந்து பேசினோம். அப்ப ஒரு எதிர்ப்பு அரசியல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். தமிழர் தரப்புல இருந்து அப்படி என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒரே ஒரு அரசியல் அதையும் செய்யறதுக்கு முனையினம் எது என்றால், ஒரு புதிய அரசமைப்பை இந்த JVP கொண்டு வந்தால், இந்த இஃப் கண்டிஷன் நீங்க கொண்டு வந்தால் அப்போது நாங்கள் என்ன செய்வது என்பது பற்றி இப்ப நாங்கள் ஆராயணும். அது மட்டும்தான் அவர்கள் இப்போதைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு முனைப்பு. ஆனா நீங்க செய்ய வேண்டிய அரசியல் இருக்கு. இப்ப மக்கள் முன்னெடுத்து வர்ற காணாமல் போனவர் பிரச்சனை, அரசியல் கைதிகள் பிரச்சனை, காணி முடிவு பிரச்சனை எல்லாமே இருக்கு. இங்க சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. முதல்ல 15 வருஷமா போச்சுது எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லையே, ஒன்றும் இல்லையே. அப்ப நீங்க அது எல்லாத்தையும் ஒட்டி செய்ய வேண்டிய போராட்டங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லையே. பார்லிமெண்ட்ல உரையாற்றுறது மட்டுமே அரசியல் என்றா என்னதுக்கு? அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஜப்பான்ல இருந்து 4 ரோபோட் இறக்கி இன்னும் தரமான ஸ்பீச்சஸா கொடுக்கும். தெளிவா என்னென்ன ஆக்கள் இல்லாத முறையெல்லாம் நாங்க பாராளுமன்றத்துல பேசினோம். போட்டு பிரிண்ட் பண்ணி அனுப்பிவிட்டா பண்ணிடுவாங்க. அது இப்ப எல்லாம் மனித முகங்கள் வடிவ நல்ல நல்ல கவர்ச்சிகரமான ரோபோட்ஸா வாங்கி அனுப்பிவிட்டா என்ன திருப்பி வந்து எலெக்ஷன் டைம்ல மேடையில பேச போறது. செலவும் குறையுது எங்களுக்கு. அதுக்கு மட்டும்தான் சிந்திக்கிறதான் ரோபோட்டை விட வேற ஏதாவது ஒன்று வேணும்னு யோசிக்கணும். மனித மூளை ஒன்று வேணும். நீங்க தான் சிந்திக்கிறதில்ல, ஒரு அரசியலை முனைப்போட செயற்படுத்துறது இல்லை, அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான திட்டமோ வரைபடமோ எதுவும் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு பதிலீடாக ரோபோட்ஸ் போதும். இல்லை பட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்கள் எல்லாம் முழு நேரம் அரசியல்வாதி. அப்படியே சொல்லிக்கிறீங்க. இல்லை பட் சரி அப்படி இல்லாட்டி வேற என்ன செய்திகள் எழுதியோம் அப்படி சொல்லாட்டு சரி வேற என்ன செய்திகள் கேள்வி வந்து ஒரு சிலர் அப்படி இருக்கீங்க. ஒரு சிலர் ஆனால் அவர்கள் இன்னும் வேலையாக. ஓகே இன்னும் பார்ட் டைமா அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்களாகவும் முழு நேர அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் பணக்காரர்களாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல முழு நேர அரசியல் செய்கிறவர்களே உண்மையாக அரசியலோட இல்ல மக்களோட இருக்கிறவர்கள் விளையாடுறாங்க. முழு அரசியல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வந்து பணக்காரர்களா இருக்கிறாங்க. பணக்காரர்களா இருக்கிறதுனாலே அரசியல் செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய குழப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப காசை வச்சு அரசியல் செய்யலாம் என்ற இது வந்து கொஞ்சம் அடிபட்டு கொண்டு வருது. நீங்க அவன் வெளிநாட்டுல இருந்து காசை கட்டுக்கிட்டா கொண்டு அதை வச்சு கட்டியே வாங்கி அரசியல் செஞ்சதுல நினைக்கிற காலச்சூழல்ல வந்து அது அடிபட்டு போகுதுன்னு சொன்னா இல்லை நான் அது இந்த ஃபாலோ அப்ஸா தான் சொல்றேன். சில அவர்களுடைய சில முக்கியமான முன்னெடுப்புகள் வந்து சரி வராமல் போனதுன்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதாவது இந்த காசை வச்சு நாங்கள் அரசியல் செய்யலாமல் நினைச்ச எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆக்கப்பட்டதால வந்திருக்கா தெரியல. வடிவத்தை மாற்றிக்கணும். போன எலெக்ஷன்ல ஒரு வடிவத்துல வந்தது, அடுத்த எலெக்ஷன்ல வேற ஒரு வடிவத்துல வருது. அவர்கள் போன எலெக்ஷன்ல முயற்சித்தது வந்து புதிதாக ஒரு அரசியல் கட்சியை வாங்கி அதை உள்ள கொண்டு போய் இனி இருக்கிற அரசியல் கட்சியில வாங்கலாம் தானே. போன முறையும் அப்படி இல்லை. முதல் செய்ததான் சரியா இருக்கு நினைக்கிறேன்னு சொன்னார். இப்ப இருக்கிறத வாங்கி, அதாவது இருக்கிற அரசியல்வாதிகளை வாங்கி அவர்கள் மீது தண்டதை விட புதுசாக கொண்டு வந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா
கட்சியில இங்க இருக்கிற கட்சியில அரசியல்வாதிகளை வாங்குறது மூலம் கட்சியில வாங்கிட்டோம்னா அப்புறம் அவர் சொல்ற கோஆபரேட் தானே. இந்த அரசியல்வாதிகள் வந்து வேண்டி மெயின்டைன் பண்ற அளவுக்கு பிரயோசனமானவர்கள், அவர்களுக்கு பிரயோசனமா இருக்கு. நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு மக்கள் மத்தியில இருந்து போகுது, அவர்களுக்கு அப்படி இருக்க போறது இல்லை தானே. அவர்களுக்கு இஷ்டத்துக்குள்ள இருந்து போகணும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய ஆட்கள் தானே. நாங்கள் பல காலமா அப்படித்தானே செய்திருந்தோம். இப்போ பிரேமதாசாவுக்கு ஒரு நெருக்கடி வந்தா காசை வாங்கிக்கொண்டு நாங்கள் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக வேலை செய்வோம். ரணிலுக்கு ஒரு நெருக்கடி வந்தா நாங்கள் காசை வாங்கிக்கொண்டு ரணிலுக்கு ஆதரவாக வேலை செய்வோம். அது மாதிரி ஒரு 4 கோஆபரேட்டுக்கு காசை வாங்கிக்கொண்டு வேலை செய்யறதுல எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. மற்றது அடுத்த கேள்வி, அந்த இதில் கோஆபரேட்டர்ன்றதான் வருது, அவ்வளவு பெரிய சந்தை இங்கே இருக்குதா இங்கே எங்களுடைய இலங்கையில் என்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நாங்கள் தனி விஷயமாக 2 கோடி மக்கள் இருக்கீங்க. ஓகே, அது லண்டனோட கூட தானே. இப்படி பாருங்க, அவங்க பவுண்ட்ஸுண்ட பெறுமதி அதிகமாக இருக்கும், ஆனால் இங்கே வியாபாரத்தின் அளவு அதிகமாக லண்டனோட கூடும்போது. சரி, நீங்கள் அப்படி வாரீங்க. சரி, ஓகே, நாங்கள் அதை தனியாக தான் காய்க்கணும். இப்போ எங்களுடைய இந்த அரசியல் என்னது எனக்கு சொந்தமாக சொரிஞ்சு கொள்ற திருப்தி என்றது அது சரி. அது நாங்கள் வெளியில் போய் என்னதான் செய்தாலும் ஒருக்குள்ள ஒரு அந்த சுய இன்பங்களுக்காகவும் நாங்கள் அதை செய்யக்கூடும். பட் அதெல்லாம் விடுவோம், அதெல்லாம் இன்னொரு அரசியலாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு தங்களை தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தாங்கள் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்காக உரிமையை பெற்றுக் கொள்வதற்காகவே உடல் பொருளாவி அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கடந்த 3 மாதங்கள்ல செய்த அரசியல் என்ன? மிக மிக முக்கியம். அதில் நாங்கள் இப்போ 2 பாட்டாக பிரிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து ஒன்று வெற்றி பெற்றவர்கள், இந்த கடந்த தேர்தலை நோக்கி வெற்றி பெற்றவர்கள் அல்லது அவர்களுடன் சேர்ந்தவர்கள், வெற்றி பெற்றவர்களும் அவர்களுடைய குழுக்களும், தோல்வி அடைந்தவர்கள் அவர்களுடைய குழுக்களும் என்று பார்க்கலாம். இதில் நாங்கள் வெற்றி பெற்றவர் வந்து தன் இழப்பை தக்க வைக்கிறதுக்கும் தன் மீதான மக்கள் நம்பிக்கையை தக்க வைக்கிறதுக்கும் ப்ராப்பராக செயல்பட்டு கொண்டு போகணும். தோற்றவர்கள் இவர்களை விட அக்ரஸிவாக ஒர்க் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு தோற்று போன அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் லைவாக இருக்கிற அரசியல்வாதி என்று சொன்னால் டக்ளஸ் தேவானந்தா மட்டும் தான் சொல்லுங்க. இல்லை, ஏதோ அறிக்கைகள் மூலமும் இது மூலம் ஏதோ ஞாபகப்படுத்தி மற்ற தோற்று போன அது அப்படின்னு சொல்லல. அவர் எங்க வர்றாருண்டா, அவர் ஏற்கனவே மீன்பிடி அமைச்சராக இருந்தார். இப்ப இருக்கிற NPP அரசாங்கத்தினையும் ஒரு மீன்பிடி அமைச்சர், அவரும் ஒரு தமிழர். 10க்கு அவர் யாழ்ப்பாணத்துலதான் இருந்து பணியாற்றார். கட்சியினுடைய அமைப்பாளர் நிலைப்பட்டு இருக்கிறார். அதனால அவருக்கு இப்ப பிரச்சனையா இருக்குது. என்னென்றால் அவர் என்ன தான் ஒரு கடத்தொழில் அமைச்சராக இங்கே ஒரு அடித்தளத்தை எங்க போட்டாரோ அதே அடித்தளத்துக்காக இவரும் அதனால அவர் அது எதிர்ப்பு அரசியல் இல்லை. எதிர்ப்பு அரசியல் சொல்லல. அவர் நான் சொல்றது வந்து மினிமம் மக்கள்கிட்ட உங்களை ஞாபகப்படுத்தும். நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன்ஸ், பதவிகள்ன்றது வரும் போகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல்வாதிகள். நீங்கள் எம்பியா இருந்தா தான் அரசியல்வாதி, எம்பி இல்லாட்டே அரசியல்வாதி இல்லையாண்டு இல்லை. நீங்கள் அரசியல்வாதிகள் சொல்லி மக்கள்கிட்ட வந்த நீங்கள் உங்களுடைய இது உங்களுடைய மக்களுக்கு நான் ஒரு பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, நான் உங்களுக்காக செய்கிறேன், இப்போ செய்ய போகிறேன். இந்த இதுதான் மக்களுக்கு தேவையதை விட வந்து எலெக்ஷனில் வந்து எனக்கு ஓட்டு போட்டால் நான் செய்வேன், என்னை வெளில வச்சா நான் செய்வேன்ன்றது வந்து அது 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 ஒரு ஃபியூ க்ரௌட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தோட நிற்கிறாங்களுக்கு ஓட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களோட அவர் வந்தாங்கன்னா செய்வார், அது செய்வார், நாளைக்கு இது பிள்ளைக்கு வேலை எடுத்து கொடுப்பார், இது 2 பேர் அந்த ஏதோ ஒரு மற்றும்படி ஓகே இருக்கிறது. மற்ற சேனல் டிரெக்ட் பெனிஃபிட் எடுக்க போகிறது இல்லை. ஒருத்தர் எம்பி அனுப்புறதால இத்தனை 1000 பேர் ஓட் பண்ணோம்னா அதில் ஒரு 1% தவிர 99% அதிகமான மக்கள் வந்து தனக்கு ஒரு நல்லது நடக்கும்னா அவர் எம்பி ஆகல, அவருக்கு போய் பிள்ளை ஓட்டு வரையில.
இல்ல அப்படிதான் அது குறைஞ்சு வந்துருக்கு. இப்ப அநேகமா முந்தி என்னது போறோம்னா வேலை ஒன்று அது அரசு சார்பு கட்சிக்கு போடுறது பொதுவாக அப்படி இல்லை. முந்தைய எம்பி மேல ஆயினாலே வேலை எடுத்து கொடுக்கணும், ஏதோ ஒரு வழியில வேலை. ஆனால் அதுதான் கதையா போகும். போன முறை அவருக்கு கொடுத்தாரு, அவர் அந்த சொந்தக்காரன் அறிஞ்சவன் தெரிஞ்சவனுக்கு எடுத்து கொடுத்துருப்பார். ஆனா அரசாங்கத்துல அதுக்கான வழிவகை இருந்தது. இன்றைக்கு என்ன ஆயிட்டுதுன்னா டிரைவரா எடுத்தாலும் அல்லது அலுவலக உதவியாளர் ஒருத்தர் எடுத்தாலும் கூட போட்டி பரீட்சைகள் ஆயிடுச்சு. எம்பி டிரைவர் இல்ல, அரசவேலி என்றதான் அன்றைக்கு ஒரு பெரிய எம்பி மேல எல்லாருக்குமான பெரிய பாசிட்டிவான விஷயமா இருந்தது. அது இன்றைக்கு எல்லாமே அது அப்படி ஆயிட்டு. அப்ப நீங்க எம்பி மேல ரெக்கமெண்டேஷன்ல இப்ப ஆக ஒரு சில துறைகள்ல மட்டும்தான் இந்த அலுவலக உதவியாளர் அல்லது சுகாதார தொண்டர்கள் என்ற அவர்களை நியமிக்கிற ஒரு இது இருக்கு. அது மிக சொற்பம். இப்ப நீங்க எந்த வகையில போனீங்க ஒருத்தர் எம்பி ஆக்குறதன் மூலமாக தனிப்பட்ட நலன்கள் என்பது மிக எங்கே ஏற்கனவே பதவியில இருக்கிறவர்கள் தங்களுடைய உயர் பதவிக்காக அதுகளுக்காக ஆதரித்தால் சரியே தவிர இந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்காக காணாம 2009 ஆண்டுக்கு பிறகான அரசியல் 2002 ஆண்டுக்கு பிறகான அரசியல் மக்கள் ஒரு எம்பியோ ஈவன் ஒரு ப்ரொவின்சியல் கவுன்சில் மெம்பரை கூட ஒரு பொது நோக்கில் தான் ஓகே நான் போகணும், இந்த கட்சிக்குள்ள இது வரணும், அந்த இது சொசைட்டிக்கு சமூகத்துக்கு தான் செய்வினம், அதில் இவர் வந்தா இன்னும் நல்லா செய்வார் முக்கியம் அரசியல். நீங்கள் வண்டாயிர தோத்தாங்க சரி ஒன்று செய்யலாம், நீங்கள் அரசியலோட ஒதுங்குறன்னு சொன்னா வரும், அது நீங்கள் ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். இது அப்படி இல்லை, நீங்க அடுத்த முறை இப்ப அடுத்த எலெக்ஷன் அப்படி போன பிரச்சனை அப்பப்ப வேண்டாம் ஒரு அறிக்கை விடுது இல்ல. இது நீங்கள் அடுத்தது இப்ப எந்த எலெக்ஷன் எனக்கு கம்ஃபர்டபுளான எந்த எலெக்ஷன் வரும் அதுல நிக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். இல்லாட்டி வேற கிரவுண்ட் ஒர்க் செய்யுங்கள். மக்கள் ஓட் போடுறது சீட் தர்றதுக்கான விஷயங்களை பற்றி மட்டும் பார்த்துக்கலாம். சீட் இருக்கிறது அதுக்கு இந்த எலெக்ஷன் அறிவிச்சா அப்புறம் போய் பார்த்துக்கொள்ளலாம், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலாம் என்றது பிள்ளையார். அது ரெண்டு வகையிலையும் இருக்குது, வெண்டவர்களையும் இருக்கு தோத்தவர்களையும் இருக்கு. இப்போ வெண்டவரை விட தோத்தவர் தான் அக்ரெசிவா வச்சுக்கணும், அதே செய்யணும். அது சரி. அது நீங்க என்ன ஏதாச்சும் சொல்றீங்கன்னா வென்றவர்கள் தோத்தவர்கள், இப்ப யாழ் மாவட்டத்துல வென்றவர்கள் தோற்றவர்கள், ஆனா உங்க எல்லாருக்குமான ஒரு அரசியல் அங்கே இருக்குது இல்ல, தெற்க நோக்கி எல்லையை தாண்டிய ஒரு அரசியல். அது யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அது ஒரே அரசியல். அதுதான் நான் சொல்றேன், நீங்கள் தோத்தவர் கூட இந்த முறை எலெக்ஷன்ல தோத்தவர் கூட சிங்கள ஏகாதிபத்தியம் என்று பேசலாம், பேசணும் எலெக்ஷனுக்கு முதல்ல. ஏன் பேச பயப்படினா அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தோன்ற காரணம் இல்லை, இல்லாட்டில அது ஹிடன் பெனிஃபிட்ஸ் இருக்காது. கேள்வியின் மூலம் அந்த சந்தேகம் ஏற்கனவே யோசிக்கவோ இல்லை. ஆனா ஏன்னா இல்ல அரசாங்கத்தை பொறுமை காக்கணும் இதண்டோணும் என்ற தேவைகள்ல இருக்கணும் என்ற அவசியப்படும். ஆனா இப்படி ஒரு நிலைமை இருக்குது. நான் இப்ப நீங்க கேட்ட கேள்வியை வச்சு கொண்டு ஒரு இல்லை சொல்றேன், எலெக்ஷன் டைம்ல நீங்கள் யாரையும் பேசலாம், அந்த சைட்ல இருக்கிற பேச்சு வேண்டப்பட போறாலும் சரி எலெக்ஷனுக்காக மனுஷன் விடுவோம். இப்ப பேசினா பர்சனல் ரேஞ்சா வந்துடும், இல்லாட்டி அது வித்தியாசமா கவனிக்கப்படுமோன்ற ஒரு பயம் இருக்கலாம். மதுபான அனுமதிகள் மாதிரியான பிரச்சனையா என்ன உண்மையா தெரியல. காய்கறிக்கிட்ட அப்புறம் அவங்கள அதை தூக்கிட்டானே அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னது. ஆனா அரசியல் இல்லை என்றது ஒரு பெரிய என்ன செய்யறதுன்னு அவர்களுக்கு தெரியல. அல்லது ஒரு தன்முனைப்பான அரசியலை தன்முனைப்புன்றது ஈகோ உண்டாயிடும் தமிழ்ல. நான் சொல்றது அதல்ல. ஆனா நான் ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்ல வேணும். இங்க இருக்கிற தலைவர்கள், தமிழ் தலைவர்கள், இந்த வாக்குகளை கோரி போடுற தலைவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலை தாமாக முன்னெடுத்து செல்ல வேணும். தெற்கினுடைய செயல்களுக்கு எதிர்வினையாக்குவதை தவிர்த்து அது செய்யதான். அது அப்பப்ப ஏதோ ஒன்று நடக்கும். அது என்னன்றது அவர்களுக்குள்ளேயும் தெளிவில்லை. எதை நோக்கி அப்படி செய்யறது என்றதுக்கும் அவர்கள் அதுதான் இங்க இருக்கிற பெரிய பலவீனம் நான் பார்க்கிறேன்.
அங்க ராஜபக்ஷக்களோ அல்லது ரணிலோ முந்தி ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு இங்கே இருந்து அரைக்க விடுறது அப்படி இப்படின்னு ஒரு பரபரப்பு இருந்தது. அது பிறகு அதெல்லாம் குறைஞ்சு போய் தெற்கினுடைய மைய பிரச்சனை என்பது ஒரு இனவாத பிரச்சனை அல்லது இனவாத நோக்கில இருந்து திசை மாறி அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை நோக்கி போனதுக்கு பிறகு இவர்களுக்கு அதன் மீது ரியாக்ட் பண்ணதுக்கு இது இல்லை. ஆனா அரிசி அவனுக்கு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை அதை கேட்கலாம். அது அந்த பிரச்சனை பொதுவான பிரச்சனை கரெக்டமே இல்லையே. ஆக்சுவலி அரிசி அங்க விற்கிற விலையோட இங்க இன்னும் கூட வைக்கிறது. அங்க 240 விற்கிறது, காரணம் 250 அரிசி. இங்க இருக்கிற அரசியல் எல்லாம் தென்னிலங்கை வியாபாரிகள் தான் கொண்டு செல்லப்பட்டு கொண்டு இருக்குது. அதுவே ஒரு பெரிய சமூக பிரச்சனை. இங்க இருக்கிற எனக்கு நான் நினைக்கிறேன் எப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு உண்மையாக இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தெரிய வருது என்று சொன்னா அவர்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தானே இருக்கிறாங்க. அவைக்கு அரிசி 250 ரூபா வித்தாங்கன்னா 300 ரூபா வித்தாங்கன்னா கவலை இல்லை, தெரிய போறதே இல்லை, சரிதானே? ஆனால் எங்களிடம் மக்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விற்க 300 ரூபாய் பாஸ்மதி இப்ப 600-800 ரூபாய் விற்கிறாங்க. அது கூட அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லாதபடியெல்லாம் இல்லாட்டி அது பிரச்சனை தெரியும் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பா நீங்கள் போறீங்க பாராளுமன்றத்துக்கு. உங்களை ஏர்போர்ட்ல மறைச்சோன்னு பாராளுமன்றத்துல கத்துறீங்க, உங்களை டிராபிக் போலீஸ் மறைச்சோன்னு பாராளுமன்றத்துல போய் சண்டை பிடிக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரைக்கும் நீங்கள் அது வரைக்கும் அந்த அளவுக்கு போய் பிரச்சனைப்படுத்துறீங்க. பொதுவாக சொல்றேன். அப்படி இருக்கீங்க உங்களுக்கு இது பிரச்சனையா இருந்தா பாராளுமன்றத்துல பேசுறேன் 300 ரூபா வித்தா இல்ல அந்த அளவுக்கு இது உங்களுக்கு தெரியுது இல்லை. பட் அது ஃபீல் பண்ணுங்க. ஒரு பொதுமகனுக்கு 250 ரூபா வித்த அரிசி 260 ரூபா வித்தாலே பிரச்சனை. அதே மாதிரி தான் 85 ரூபா வித்த உப்பு 250 ரூபா விற்குதுன்றே இல்லை. இப்போ தேங்காய் அதுகளை பற்றி அரசியல்வாதி நினைக்கிறது அன்றைக்கு மக்கள்கிட்ட எல்லாட்ட பற்றி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக கயக்கிற மட்டும்தான் அரசியல். அது அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் ரீதியாக இதுவும் தமிழக அரசியலோட சம்பந்தப்பட்டது தானே கேட்கிறேன். இப்ப 80 ரூபாய்க்கு தேங்காய் வித்த காலங்கள்லயே எங்களுதுலாம் தேங்காய் உழவுல 50-40 ரூபா 50 ரூபா பரவாயில்லன்னு சொன்ன நிலைமையில போய் இன்றைக்கு 240 ரூபா தேங்காய். சரியா? அப்ப 3 மடங்கு தேங்காய் விலை அதிகரிக்குது, உப்புண்ட விலை அதிகரிக்குது, அரிசியின் விலை அதிகரிக்குது. எங்க இருந்து வருமானம் எங்க இருந்து அதிகரிக்குதுன்னா ஒன்றும் இல்லை. அரசாங்கம் சம்பளம் கொடுறதா இல்லை அல்லது என்ன வேலை வாய்ப்புகள் உருவாக்கி அதன் மூலமா ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுவே ஒரு பெரிய அரசியல் தானே உங்களுக்கு. ஏன் நீங்க அதுல இருந்து கூட ஒரு அரசியலை செய்ய மாட்டேன்றீங்க? இல்லை அது நான் நினைக்கிறேன். மேபி ஒரு கொஞ்சம் ஜனம் சேர்ந்து நாளைய கச்சேரிக்கு முன்னுக்கு தேங்காய் விலை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் தான் போய் நாங்களும் ஒரு பிளே காட்ட முடியும். இப்போ குறை நீங்க அதுதான் இல்லை பட் மக்கள் மூலம் தானே தானே எலெக்ஷன்ல அதுக்கு ஒரு ஆட்கள் இல்லையா சுத்தி நினைக்கிற ஒரு ஆட்கள் இருந்தாலும் புதுசா வரக்கூடியவர்களை மக்கள்கிட்ட வசதி இல்லாதனால அது தெரியலைன்றது ஒன்று இருக்குது. தெரிந்தவர்கள் அறியப்பட்டவர்களா இருக்கிறவர்கள் இன்றைய நிலைமையில சொல்லக்கூடிய உண்மையான விஷயம், எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்ய தெரியாதது என்ற மிக சிறப்பான உதாரணம். நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து எம்பி அனுப்பி வச்சுக்கலாம். மக்களுக்கு வேற சாய்ஸே இல்லாம ஒரே ஒரு தொட்டதுக்கு ஒரு மிக மோசமான விஷயம். பார்க்கலாம், நீ எலெக்ஷன் வர்ற காலத்துல இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் என்றாலும் சுதாரிச்சுதான். இங்க அரசியலே செய்யலைன்றதுக்கு கூட எலெக்ஷன்ல என்ன நடக்குது? ஏதோ சேர்ந்தானு எலெக்ஷன் வந்தால் ஏதோ கூட்டம் போடணும், போன முறை எங்களுடைய அரசியல்வாதி தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்துல பொது மேடையிட்டு எத்தனை கூட்டம் போட்டதுன்னு சொல்லுங்க. தமிழரசு கட்சி எத்தனை கூட்டம் போட்டது? 2 கூட்டம் போட்டது. அது மாதிரி எல்லாரும் சின்ன சின்ன கூட்டங்கள் அது எழுதுன்னு சொல்லி ஒரு அதான் அரசியல் நாங்கள் திரும்ப திரும்ப காய்க்கிறதா இருக்கக்கூடாது. இருந்தாலும் அரசியல் ஒரு எலெக்ஷன் என்றது ஒரு திருவிழாவாக நடந்திருக்க வேண்டியது, கொடியேறி தீத்தம் வரைக்கும் சிறப்பாக முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஒன்றுமே இல்லாமல் இப்போ இந்த அன்றைக்கு தேர்தலுக்கு சனம் இல்லையான்னு சொன்னா என்ன செய்யும்? அதுக்கு வெளியில இருந்து எடுத்துட்டு போயிட்டேன். பார்க்கலாம் எங்களுடைய அரசியல்வாதிகள்கிட்ட ஏதாவது மாற்றம் வருமா, இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில பூர்த்தி செய்யப்படுமான்னு சொல்லி இப்போ என்பிபி ஒன்றும் செய்யலைன்றபடியால இந்த முறை கலர் மாறும் சொல்றவே இல்லை. நாங்கள் ஏதோ செய்து கிழிச்சிட்டோம் அதான சனமா மாற போதுன்னு சொல்ல முடியாமல் இருக்குது.
அரசியல்வாதிகள் முதல் சொல்லல அது சுயேட்சை குழு சில நேரம் உண்மையா அதுக்கான சாத்தியம் பிரதேச சபை உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தான் சுயேட்சை குழுக்களுக்கான வெற்றி வந்து அங்கிருந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யறதுக்கான சாத்தியப்பாடுகள் கூட. ஆனா அதையும் அந்த அரசியலை செய்ய போறாங்களும் புரோபராசியம் இவர்களுக்கு தீர்வாக என்று சொல்லி ஒரு ப்ராப்பர் ஐடியா இல்லாமல் ஒரு குழு வந்து வெற்றி பெறுமான்றா திரும்ப கேள்விக்குறியா இருக்கும் போது பார்க்கலாம். இப்போ திரும்ப நீங்க ஒரு அரசியலை செய்யல, உங்களுக்கு ஒரு இலக்குள்ள முற்போக்கான பார்வை உள்ள ஒரு அரசியல் இல்லை, சூழல் இல்லைன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சுயேட்சைக்கு வாக்களிச்ச மாதிரி தானே. அவர்கள் ஏதாவது ஒரு ஊர்ல நாங்கள் லைட்டு போடுற பிரச்சனையை பற்றி கதைச்சாங்கன்னா போட்டு போக முடியும். அப்படி போட்டோம் இந்த மாதிரி சுயேட்சை வந்து ஒரு சுயேட்சை வந்துடக்கூடாதுன்னு தான் நின்ற கவலை எதுக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த ஒரு அரசியல் அரட்டையில மக்களை பொறுத்த வரைக்கும் என்னண்டா என்ன முட்டாளாக்குறவனை விட நான் ஒரு வைத்தியக்காரனா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அப்படியான மேல போன ஒரு 27,000 பேர் இருந்துட்டுலாம் இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.